ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர் ஹெல்தி ஈட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க ஈஸியன் ஹெல்தி கிச்சனில் 7+2 மல்டி மில்லட் வச்சு சிரட்டை புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. நான் இன்றைக்கி எம்ஆர் ஹெல்தி ஈட்ஸ் 7+2 மல்டி மில்லட் வச்சு புட்டு செஞ்சு காட்ட போகிறேன். இதில் 7 வகையான சிறுதானியங்களை சுத்தப்படுத்தி வறுத்து மாவாக்கி இருக்கிறதுனால நாம் இந்த மாவை திரும்பி வறுக்க வேணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே புட்டுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இது 400 கிராம் அளவுள்ள மாவு. இதில் புட்டு செஞ்சு சாப்பிட்டா 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இனி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். இதிலையே 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிடலாம். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கிடலாம். இனி நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதிலையே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா உதிரியாக புட்டு மாவு பிசைஞ்சுக்கிடலாம். தண்ணி ஒரே மொத்தமாக சேர்க்காதங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுங்க. ஏன்னா தண்ணி குறைஞ்சிட்டுனா நம்ம திரும்ப சேர்த்துக்கிடலாம், அதிகமாகிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது. இனி நாம் புட்டு மாவு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆகிட்டு பாருங்கள். திறந்து பார்த்தாக்கி நம்ம புட்டு மாவு நல்ல உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிட்டு. பாருங்கள், புட்டு மாவு நம்ம கையில் எப்படி பிடிச்சா நல்லா கெட்டியாக இருக்கணும். அதையே உதுத்து விட்டாக்கி இப்படி உதிரியாக விழணும். இதுதான் நம்ம புட்டு மாவுக்கு கரெக்டான ஒரு பதம். இனி நாம் புட்டு எப்படி வேக வச்சு எடுக்கலான்னு பார்க்கலாம். எப்போதும் போல் நான் புட்டு குழல் சேர்த்து புட்டு அவிக்க போகிறதில்ல. நான் இன்றைக்கி தேங்காய் சிரட்டையெல்லாம் புட்டு அவிக்க போகிறேன். பாருங்கள், 3 கண்ணு உள்ள சிரட்டையில் ஒரே ஒரு கண்ணை இப்படி நல்லா ஓட்டை போட்டுக்கிடணும். அந்த ஓட்டையை ஒரு விரலால் மூடி வச்சுக்கிட்டு முதல்ல கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிடணும். அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற புட்டு மாவை அதோடு சேர்த்துக்கிடலாம். இனி அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கிடலாம். நான் ஏற்கனவே குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், குக்கரை மூடி வச்சு விசில் வர இடத்துல ஆவி வரோம்ல, அந்த நேரத்தில் நாம் அந்த ஓட்டையை குக்கர் விசிலுக்கு உள்ள இடத்துல குத்தி வச்சிடணும். இனி நாம் புட்டு மாவில் உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் வாழை இலை வச்சு மூடி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப லேசான ஒரு மூடி வச்சுக்கிடலாம். இந்த புட்டு வேகிறதுக்கு அதிகம் டைம் எடுக்காது, 5 நிமிஷம் கூட ரொம்ப அதிகம்தான். பாருங்கள், நம்ம சிரட்டை புட்டு சட்டுன்னு வெந்துட்டு. இனி நாம் இதை எடுத்துக்கிடலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்லேயோ அல்லது வாழை இலையிலையோ நாம் கமுத்திக்கிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஆரோக்கியமான அருமையான சிரட்டை புட்டு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்ட்டு. சும்மா கமகமன்னு வாசம் அடிக்கி. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய புட்டு ரெசிபி போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். இந்த புட்டு அரிசி மாவு புட்டை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சிறுதானியங்களின் ஆரோக்கியமான சிரட்டை புட்டு ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.